வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தன்னை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவு மிக 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 அற்புதமான ஒரு பதிவு. இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு முதல் செவ்வாய்க்கிழமை 14/4/2026 அன்று முதல் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் நீங்க நினைத்தது அத்தனையும் உங்களுக்கு வெற்றி கனிகளை வாரி வழங்கப் போகிறது. உங்களுடைய தலையெழுத்தை மாற்றப் போகிறது. உங்களுடைய விதியை மாற்றி அமைக்கப் போகிறது. 100% கிடையாதுங்க, 1000% உண்மையான வார்த்தைகள். எல்லாருமே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல எழுதிடுங்க. நம்ம எத்தனையோ பதிவுகள் போடுறோம். நல்ல நேரம் காலம் கூடி வரும்பொழுது தான் சில கண்களுக்கு சில பதிவுகள் தெரியும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, தெரிலங்க என் கண்ணை மறைச்சிடுச்சு அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேரால் சில பதிவுகளை பார்க்க முடியறதில்ல, மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை என்று வருகின்றது. எவ்வளவு பெரிய கொடுப்பினை! முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் நாம் அனைவரும் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம் தான் வெற்றிலை தீபம். சாதா செவ்வாய்க்கிழமையிலே நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவதை மறக்க மாட்டோம். அதிலும் புத்தாண்டு அன்னைக்கு பராபவ ஆண்டோட முதல் நாள் நாம் வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பொருளை அந்த தீபத்தோடு நாம் வைக்கும் பொழுது நிச்சயமாக இது நாள் வரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த தோல்விகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும். தோல்வி வருவது சகஜம்தாங்க. ஆனால் சில பேருக்கு எது எடுத்தாலும் தோல்வி. அவங்களும் தோல்வியை கண்டு மனம் தளராமல், அப்படியே தோல்வி வந்துருச்சுன்னா நம்ம விழுந்த இடத்திலேயே குப்புற விழுந்து கிடக்கக்கூடாது. மீண்டும் நாம் எழுந்து நின்று நம்மால் ஆன முயற்சிகளை போட்டு கொண்டு தான் இருக்கணும். அப்படி நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டும். தடைகள் இத்தனை நாள் ஒரே தடங்கள். எந்த நேரத்தில் தான் நான் ஆரம்பிச்சேன்னு தெரியல, அவ்வளோ கஷ்டம். நானும் என்னால் முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் செஞ்சு பார்க்குறேன், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் மனம் தளர்ந்து போயிருந்தீங்கன்னா, அது வேலை விஷயமாக இருக்கலாம், அல்லது திருமண விஷயம், குழந்தை பேரு, அல்லது கோர்ட்டில் கேஸ் நடக்குது, பல வருஷம் ஆயிடுச்சுங்க, என் லைஃபே முடிய போகிற நிலமையில் இருக்குது, இன்னும் அந்த கேஸில் எனக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரல, அடுத்த தலைமுறையாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும், அந்த கேஸ் வெற்றி பெற்றால் எனக்கு கொஞ்சம் பணம் கைக்கு வரும், ஒரு இடம் என் கைக்கு வரும், ஆனால் அது வெற்றி பெற மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களாம் தயவு செஞ்சு இந்த நாளை வரக்கூடிய செவ்வாய் ஹோரையை விட்டுடாதீங்க, எக்காரணம் கொண்டும் விட்டுடாதீங்க. நம்முடைய சேனலில் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வெற்றி கண்டோர் 100 கணக்கெல்லாம் தாண்டி இப்போ 1000 கணக்கில் போயிட்டுருக்குது. அவ்வளோ பேருக்கு அவ்வளோ நன்மைகள் நடந்திருக்குது. எது வேணுமோ அதை அவர்கள் இந்த வெற்றிலை தீபத்தின் மூலமே பெற்றிருக்கிறார்கள். நான் வேற எதுவும் செய்ய மாட்டேங்க, செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெற்றிலை தீபம் மட்டும் மறக்காமல் போட்டுடுவேன் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் காலதாமதமானாலும் நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பராபவ ஆண்டு பற்றி பராபவ வெண்பா ஒன்று இருக்குது. செவ்வாய்க்கிழமை காலையில் 8:20 மணிக்கு இந்த பராபவ ஆண்டு பிறக்கின்றது. நீங்கள் காலையில் 6 to 7 ஏற்றுறதுனாலும் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை மதியம் வரக்கூடிய 1 to 2 அல்லது இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. 8:20க்கு தான் வருஷ பிறப்பு பிறக்குது அப்படிங்கிறதால நீங்கள் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். யாருமே தவற விட்டுடாதீங்க. அவசியம் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை நீங்கள் இன்றைக்கே வாங்கிடுங்க. அதனால தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் இன்றைக்கே இந்த பதிவை போடுறேன். உங்களுக்கு தெரிந்தவர்கள் அத்துணை பேருக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு தெரியும், முருகர் உங்கள் ரூபமாக இன்னொருத்தர் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம். அவங்க வாழ்க்கையில் நீங்கள் சொன்னதை செஞ்சு பார்த்துட்டு, நீ ஒரு வீடியோ அன்னைக்கு அனுப்பிச்ச, அதில் இருந்ததை நான் செஞ்சேன், என் வாழ்க்கையே மாறிடுச்சு, நான் இப்போ நல்லா இருக்கிறேன்னு உங்களுக்கு அவர்கள் நன்றி கூறுவார்கள். இப்போ இடைக்காட சித்தர் அப்படிங்கிறவர் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு வெண்பா சொல்லுவார். தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. இந்த பராபவ வருடம் 40வது வருடம்.
பராபவம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலாதிக்கம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ அந்த இடைக்காட சித்தர் சொன்ன அந்த வெண்பா அதோட பொருளையும் நம்ம பார்த்துடலாம். மிக்க பராபவத்தின் மேதினியிர் பின்மழையாம் தக்க பசு கடழைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதனவே கருது. இந்த வெண்பா நமக்கு உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராபவ ஆண்டில் மழை சற்று குறைவாகவோ அல்லது தாமதமாகவோ தான் இருக்கும். பசுக்கள் அதாவது கால்நடைகள் செழிக்கும், பால் வளம் பெருகும். 4 வகை உயிர்களுக்கும் மனிதர்கள், தேவர்கள், விலங்கு, பூச்சி இவர்களுடைய வாழ்க்கை இன்பம் அளிப்பதாகவே இருக்கும் அப்படின்னு இது பாடல் நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு முறையும் நாம் வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது இந்த எண்ணெயிலையோ அல்லது நெய்லையோ நம்ம வெற்றிலையோட காம்புகளை நம்ம போடுவோம். இப்போது முதல் நாள், வருடத்தோட முதல் நாள் செவ்வாய்க்கிழமையில், செவ்வாய் ஹோரையில் நாம் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றும் பொழுது நீங்கள் இந்த எண்ணெயிலையோ அல்லது நெய்யிலையோ போட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டிவேர் தாங்க. தோல்விகளை எல்லாம் தூள் தூளாக்கி நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நமக்கு வெற்றியை வாகையை சூடக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த வெட்டிவேர். அதனால் இந்த வெட்டிவேரை நம்ம இந்த எண்ணெயில் போட்டுடலாம். நீங்கள் திரியிலையும் இது பண்ணி ஏற்றலாம். பட் ஆனால் அது சீக்கிரமாக அது எரிந்து போயிடுது, அந்த திரியோடு சேர்த்து அது எரிந்து போயிடுது. அதனால் நீங்கள் எண்ணெயில் போட்டு நீங்கள் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. 1 மணி நேரம் இது எரிந்தால் போதுமானது. சரிங்களா? இதை மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சுட்டு அதன் அருகில் நீங்கள் அமரணும். ஒரு அரை மணி நேரமாவது அமரணும். நிறைய பேர் கோவிலில் ஏற்றலாமான்னு கேட்குறீங்க. கோவிலில் நீங்கள் ஏற்றிட்டு அரை மணி நேரம் அமைதியாக அமர முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டு நீங்கள் எந்த கோவிலில் வேணாலும் போய் ஏற்றலாம். இதை நம்ம ஏற்றிட்டு பூக்களால், இதற்கு சிவப்பு நிற மலர்களால் இந்த ஒரு தீபத்துக்கு நாம் அர்ச்சனை செய்வது நல்லது. 54 முறையோ 108 முறையோ, முடியாதவங்க அட்லீஸ்ட் 9 முறை நீங்கள் சிவப்பு நிற மலர்களால், செவ்வரளியோ அல்லது சிவப்பு நிற ரோஜா இதழ்களாலேயோ நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ குமாராய நம. வெற்றியையும் செல்வ செழிப்பையும் ஞானத்தையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு வரி மந்திரம். இது சாதாரண ஒரு வரி மந்திரம் கிடையாதுங்க. சிவபெருமானே நமக்கு அருளிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம். ஆகையால் அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நாம் இந்த தீபத்திற்கு அர்ச்சனை செய்யும் பொழுது 14ஆம் தேதியிலிருந்து நீங்கள் தொட்டது எல்லாம் உங்களுக்கு வெற்றி கனியை பறித்து தரும். நீங்கள் தொட்டது அனைத்தும் பொன்னாகும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரியான ஒரு காலகட்டம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, முருகனுடைய வேல் உங்களுடன் இருந்து உங்களை கண்காணிக்கும். இந்த வெட்டிவேர் அந்த எண்ணெயில் நல்லா முழுகிற மாதிரி வச்சுடுங்க. இப்போ நான் டெமோ அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்படியே உங்ககிட்ட காமிக்கிறேன். எண்ணெய் நிறைய இருக்கணும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வெட்டிவேரை மறுநாள் நீங்கள் பூந்தொட்டிகளில் போட்டுடலாம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அவசியம் தயவுசெய்து அனைவருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.